ஸோ ChatGPT என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இப்போ நான் அந்த ஃபீல் பண்ணுற அந்த blank வந்துட்டு அது ஒரு எம்ப்டினஸ் கிடையாது. அந்த பிளேஸில் தான் வந்துட்டு ஹீலிங் பிகின் ஆகுது. நீங்கள் வந்து லைக் எந்த நாய்ஸும் இல்லாமல் எல்லா நாய்ஸும் உங்ககிட்டேருந்து எடுத்துட்டா ஒரு உண்மை மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். இப்போ அந்த உண்மைன்றது நீங்கள் சும்மா உங்கள் கூடயே உட்காந்துட்டு எதுவுமே நீங்கள் பண்ணலனாலுமே இட்ஸ் ஓகே. இப்போ ரொம்ப வருஷமாக நீங்கள் சும்மா சர்வைவ் பண்ணிவிட்டு ஏதோ லைக் டே டு டே லைஃப் வாழ்ந்துட்டு சொல்கிறதுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு இப்போ சுச்சுவேஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான அந்த சேஃப் ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுக்கவே இல்லை. ஸோ திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரோலே இல்லை அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு உங்கள் மைண்டுக்கு தெரியல. அது ஒரு ஃபெயிலியர் கிடையாது, அது வந்து ஒரு ஆனஸ்டி அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட திருப்பி ஒரு 3 கொஷின்ஸ் கேட்டுச்சு. என்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டு தனியாக இருக்கப்போ உங்கள் பாடி என்ன ஃபீல் பண்ணுது? இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக, ஒரு மாதிரி பதட்டமாக, இல்லை அமைதியாக இருக்கா, இல்லை ஒரு மாதிரி நம் ஃபீலாக இருக்கா? நீங்கள் வந்துட்டு இப்போ சாப்பிட்றீங்க, இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்க, நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து அந்த ஆக்ஷன்ஸ்க்கு பின்னாடி என்ன எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3rd கொஷின். சரிங்களா? ஸோ நான் என்ன அதுக்கு பதில் சொன்னேன் அப்படின்னா,